Hi guys, welcome to Mumbai Training Academy. So எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துட்டா என்னடா இப்படி ஒரு சுருக்க கணக்கு கொடுத்துட்டாங்களே நமக்கு சுருக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிக்காதீங்க. ஏன்னா நம்ம தான் ட்ரைனிங் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்ல சோ தாராளமா பண்ணிடலாம்ல. சோ என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் கேட்டுக்கோங்க. லாஸ்டா இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் 1/3 இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 1 3 தனியா எழுதிடணும். புரியுதா? 1 3 அந்த ஃபிராக்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கிறத இப்படி எழுதிட்டேன். அடுத்து இந்த சைட்ல எத்தனை 1 இருக்குதோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சைட்ல எத்தனை 1 இருக்குதோ அத்தனை டேஷ போட்டுக்கணும். நம்ம கிட்ட எத்தனை 1 இருக்கு? 3 1. அப்ப 3 டேஷ போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆன்சர் வர வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோங்க. கிளைமாக்ஸ நெருங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் தூக்கி எழுதிட்டோம். அடுத்து எத்தனை 1 இருக்கோ அத்தனை டேஷ் போட்டுக்கிட்டோம். இப்போ இத கூட்டி கூட்டி அடுத்தடுத்த டேஷ ஃபில் பண்ண போறோம். 1யும் 3யும் கூட்டினா என்ன? 4. 3யும் 4யும் கூட்டினா என்ன? 7. 4யும் 7யும் கூட்டினா என்ன? 11. அவ்வளவுதாங்க. இந்த கடைசி ரெண்டு டேஷ்ல என்ன மதிப்பையோ அதை நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல போட்டீங்கன்னா ஆன்சர் ஓவர். சரிங்களா? சோ இவ்வளவுதாங்க ஆன்சர். சோ 11/7 இதுதான் இந்த கேள்விக்கான பதில். இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி நான் கொடுத்திருக்கேன். இந்த கேள்வியில இந்த ஆப்ஷன்ல எது வரணும்ன்றத மறக்காம உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது உங்களுக்கான ஒர்க் அவுட் கொஸ்டின். சோ காக்கத்துக்கு பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம்ல. சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இணைந்திருங்க. தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய பயிற்சி மையத்துல. நன்றி, வணக்கம்.